அதிகாரம் 28. பவுலின் சரித்திரம் இந்த அதிகாரம் வரையிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு பவுலின் சரித்திரத்தை பற்றி அவர் எழுதிய நிருபங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்தின் முடிவில் பவுல் காவலில் வைக்கப்பட்டவராகவே இருக்கிறார். காவலில் இருந்தாலும் தன்னை பார்க்க வருகிற ஜனங்களை சந்தித்து பேசுவதற்கு பவுலுக்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லை. எல்லோரும் கரை சேருகிறார்கள். அந்த தீவின் பெயர் மெலிதா. பவுலின் கையை ஒரு விரியன் பாம்பு கவ்விக்கொள்கிறது. தீவின் முதலாளியினுடைய தகப்பனை பவுல் குணமாக்குகிறார். கப்பலில் யாத்திரை பண்ணியவர்களுக்கு மெலிதா தீவார் அநேக மரியாதைகளை செய்கிறார்கள். பவுல் ரோமாபுரிக்கு போய் சேருகிறார். அங்கு தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொள்கிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் பவுலை வரவேற்கிறார்கள். சேனாபதி பவுலை பட்சமாய் நடப்பிக்கிறான். ரோமாபுரியில் உள்ள யூதர்கள் பவுலை சந்தித்து பேசுகிறார்கள். ரோமாபுரியில் உள்ள யூதர்களுக்கு பவுல் இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை போதிக்கிறார். பவுலின் வார்த்தைகளை ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள், ஒரு சிலர் விசுவாசியாமல் போய்விடுகிறார்கள். பவுல் 2 வருஷமாய் மிகுந்த தைரியத்தோட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை உபதேசிக்கிறார்.